சார் ஜாகுவார் தங்கம் சார் கூட வந்துட்டு நான் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஒரு 23 வயசு பொண்ணு நானு, அவருக்கு வயசு 71. 5 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருக்க எல்லா சிசிடிவியும் ஆஃப் பண்ணிட்டு அந்த சங்க தலைவரும் அந்த பொண்ணும் வந்துட்டு இன்னும் தாலி மட்டும்தான் கட்டல. உனக்கு ரேட் என்ன, இன்ஸ்டாகிராம்ல உன் நம்பர் போட்டிருக்கு, படுக்க வரியா, 2 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு. மாலை 5 மணியானால் சிசிடிவியை ஆஃப் பண்ணி விடுவோமாம். தாலி கட்டாமலேயே ஜாகுவார் தங்கத்தோடு குடும்பம் நடத்துகிறேனா, தன்னை நிர்பயா போலவே ஆக்கி விடுவார்களாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு என தன்னிடம் ரேட் கேட்பதாக 4 பேர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை கொட்டி உள்ளார் இந்த இளம்பெண். உனக்கு ரேட் என்ன, இன்ஸ்டாகிராம்ல உன் நம்பர் போட்டிருக்கு, படுக்க வரியா, 2 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கவே முடியாம ரொம்ப ஒரு பொண்ணு காது கொடுத்து கேட்க கூடாத எல்லா கேள்விலையும் அவங்க போன் பண்ணி கேட்கறாங்க. தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் வழக்கறிஞர் விஜயகுமாரிடம் கடந்த 11 மாதங்களாக பணிபுரிந்து வரும் காயத்ரி மகளிர் அமைப்போடு வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சங்கத்தைச் சேர்ந்த ஜம்பு, விஜயராகவ சக்கரவர்த்தி, துரைசாமி, MC சேகர் ஆகியோர் காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆமா, சக்கரவர்த்தின்றவர் முதல்ல சங்கத்துக்கு வந்தப்போ வந்து என்னை பார்த்து கேட்டாரு, காசை கொடுத்தாதான் பல்ல இழிப்பீங்களா, எங்களுக்கெல்லாம் பல்ல இழிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பேசும்போது ரொம்ப இழிவா, ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை மரியாதை கூட கொடுக்க தெரியாது. வா போ, அல்ல வாடி போடி, என்னடி நீ யாரடி என்ன சொல்றதுக்கு, அதெல்லாம் உனக்கு எப்போ வாடி போடி, தகாத வார்த்தையில பேசுறது, இழிவா பாக்குறது. வார்த்தைக்கு வார்த்தை வாடி போடி என அழைக்கும் சங்க உறுப்பினர்கள் ஆபாசமாக சைகை காட்டி அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டதாக இளம்பெண் கூறியுள்ளார். அவங்க சங்கத்துக்குள்ள வந்தாலே அந்த சக்கரவர்த்தின்றவரு எப்பவுமே ரொம்ப அருவருப்பா, நம்மளால சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு கேவலமா வந்துட்டு வாய் செய்கை பண்றது, கை செய்கை பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட தெரியல. இது குறித்து போலீசில் புகார் அளித்த நாள் முதல் தன்னால் நிம்மதியாக வெளியில் எங்கும் செல்ல முடியவில்லை என்றும், காரை கொண்டு இடிப்பது, பொது இடங்களில் தன்னை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது என அவர்களது அச்சுறுத்தல்களுக்கு அளவே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். சங்கத்துக்குள்ள வரும்போது சக்கரவர்த்தி, துரைசாமி, ஜம்பு, MC சேகர் இவங்க எல்லாம் சங்கத்துக்குள்ள வராங்க. நான் அவங்கள பார்த்து கேக்குறேன், நீங்க வந்து எப்படி என்ன ஒரு பொது இடத்துல வீடியோ எடுப்பீங்க, இப்படி நீங்க எடுக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லும் போது, நான் வந்து அப்படிதான் பண்ணுவேன், சுப்ரீம் கோர்ட்லயே ஆர்டர் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வீடியோ எடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, உன்னை எடுக்க கூடாதுன்னு வந்துட்டு எது சொல்லுச்சு, நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். அதையும் வந்து அவர் வீடியோ எடுத்து அதையும் வந்து பதிவு போடுறாரு. போலீஸ் வராங்க, போலீஸையும் சேர்த்து வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல போடுறாரு, வாட்ஸ்அப்ல போடுறாரு. இதில் சக்கரவர்த்தி என்பவர் தன்னை கோர்ட் வாசலிலேயே குத்தி கிழிப்பதாக கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறும் காயத்ரி, நிர்பயா மாதிரியே உன்னையும் செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அட்வொகேட்டால கேஸ் கொடுக்க முடியாது, நான் அவளை கோர்ட்ல பார்த்தேன்னா கோர்ட்லயே வந்து அவரை 2 குத்தி கிழிச்சு போட்டுருவேன், இன்னும் 1 வாரத்துல இந்த பொண்ணு கேஸ வாபஸ் வாங்கலன்னா உன்னை நான் நிர்பயா மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரவர்த்தி, ஜம்பு, ஜோசப், துரைசாமி, MC சேகர் இவங்க 5 பேரும் சொல்றாங்க. எனக்கு வயது 23, ஜாகுவார் தங்கத்திற்கு 71. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் இருவரையும் சேர்த்து வைத்து பேசுவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ள காயத்ரி, காசு கொடுத்தாதான் பல்லு இழிப்பியா என சக்கரவர்த்தி இழிவாக பேசியதாக வேதனை தெரிவித்துள்ளார். சார் ஜாகுவார் தங்கம் சார் கூட வந்துட்டு நான் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா வந்து ஒரு ஆடியோ போடுறாரு. ஒரு 23 வயசு பொண்ணு நானு, அவருக்கு வயசு 71. சம்பந்தமே இல்லாம வந்து சம்பந்தப்படுத்தி வரவங்க போறவங்க எல்லாம் வந்து என்ன ஒரு மாதிரி தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனது செல்போன் நம்பரை இன்ஸ்டாவில் போட்டு கால்மி என பதிவிட்டதால் அதை பார்த்துவிட்டு 4-5 பேர் போன் செய்து ஒரு நாளைக்கு ரேட் எவ்வளவு என கொச்சையாக கேட்டதாக இளம்பெண் குமரியுள்ளார். பர்சனல் மொபைல் நம்பர் அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு ப்ளீஸ் கால் மீன் தப்பா போட்டு அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி உனக்கு ரேட் என்ன, இன்ஸ்டாகிராம்ல உன் நம்பர் போட்டிருக்கு, படுக்க வரியா, 2 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கவே முடியாம ரொம்ப ஒரு பொண்ணு காது கொடுத்து கேட்க கூடாத எல்லா கேள்விலையும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. தாடி ஒண்ணுதான் கட்டவில்லை,
மற்ற எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாலை 5 மணிக்கு மேல் சிசிடிவியை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுவதாக வாய்க்கூசாமல் கூறுவதாகவும், தன்னை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறினால் தனக்கு திருமணம் எப்படி நடக்கும் என கேள்வி எழுப்பிய காயத்ரி, நான் நல்லவள், களங்கம் இல்லாதவள் என்பதை நிரூபித்துவிட்டுத்தான் ஓய்வேன் என அழுத்தமாக கூறினார். மறுபடியும் அந்த துரைசாமி சக்கரவர்த்தி அந்த கேங் சொல்றாங்க, போன் போட்டு எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. 5 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருக்க எல்லா சிசிடிவியும் ஆஃப் பண்ணிட்டு அந்த சங்க தலைவரும் அந்த பொண்ணும் வந்துட்டு இன்னும் தாலி மட்டும்தான் கட்டல, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. எனக்கு எப்படி இப்ப அவங்க பேசுறதுனால கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி வெளியே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது கூட தெரியாது. இப்ப இவ்வளவு அவங்க பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த டார்ச்சர் வேணான்னு வெளியே போயிட்டேன்னா அவங்க சொன்னதெல்லாம் நான் சிம்பிளா ஆமான்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு வேணாம். என் மேல எந்த பழியும் இல்ல அப்படின்றது, நான் கலங்கம் இல்ல அப்படின்றத நிரூபிச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போகணும். அவர்களை பொறுத்தவரையில் பெண் செருப்புக்கு சமமானவள், நான் கேஸை வாபஸ் வாங்கினால் மட்டும் தன்னை விட்டு விடுவார்களா என்ற அவர் ஆதாரத்துடன் புகார் அளித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என ஆதங்கம் தெரிவித்தார். பொண்ணுனா வந்து அந்த பொண்ணுக்கான மரியாதை கொடுக்கறது இல்ல, ஏதோ அவங்க காலுக்கு கீழே போடுற சப்பல் மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துக்கிறது. எனக்கு இப்ப எங்க போனாலும் த்ரெட் இருக்கு. நான் இப்ப இந்த கேஸ்ல இருந்து வேணான்னு போனாலும் இவங்க என்ன விட மாட்டாங்க.